60% வரை தள்ளுபடியுடன் நவம்பர் 26 முதல் 30 வரை அபான்ஸ் பிளாக் ஃப்ரைடே. இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியின் வாயிலாக. நிகழ்ச்சியிலே இன்றைய தலைப்பு பகுதியினூடாக என்ன விடயம் பற்றி பேச போன்றோம் என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், இன்றைய நாட்களில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம், நாங்கள் பத்திரிகைகளிலும் பார்க்கக்கூடிய விடயமாக இருந்தது இந்த போதைப் பொருள் கலாச்சாரமாக இருக்கட்டும் அல்லது பல்வேறு விடயங்களை ஒழிக்க வேண்டும், அந்த நிலையிலிருந்து நாங்கள் மாற வேண்டும் என்று சொல்லி பல்வேறு செய்திகளை படிக்கக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறு நாங்கள் பார்க்கின்ற போது முதலில் நாங்கள் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்கள் மத்தியிலும் குடும்பத்தில் மத்தியிலும் நாங்கள் மாற்றத்தை கொண்டு வர வேண்டியவர்களாக இருக்கின்றோம். குடும்பம் என்று சொன்னால் என்ன என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால் சமூகத்தினுடைய ஒரு முக்கியமான பிரதான வேர் என்று கூட நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியும். பல குடும்பங்கள் இணைந்துதான் சிறந்த ஒரு சமுதாயத்தை நாங்கள் உருவாக்கி கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறு இருக்கையிலே குடும்ப உறுப்பினர்களை நாங்கள் சரியான விதத்தில் கவனிக்க வேண்டும் அல்லது அவர்களுக்கான அன்பை சரியான விதத்தில் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நாங்கள் பார்க்கின்ற போது ஒவ்வொரு சிறுவர்களாக நாங்கள் வளர்கின்ற போது குடும்பத்தில் சொல்லிக் கொடுக்கின்ற ஒவ்வொரு நற்பண்புகளும் தான் எங்களுடைய வெளிப்பாடுகளாக இருக்கின்றது. நாங்கள் அநேகமாக பார்த்திருப்போம், பாடசாலைகளுக்கு செல்கின்ற போது ஒவ்வொரு சூழ்நிலைகளில் இருந்து வருவார்கள். அவர்களுடைய ஒவ்வொரு நடத்தைகளும் வேறுபட்டதாக இருக்கும். இவற்றுக்கெல்லாம் அடிப்படை என்று சொல்லி பார்க்கின்ற போது அவர்களுடைய குடும்பமாக இருக்கின்றது. உதாரணமாக நற்பண்புகளை வளர்த்துக் கொள்வதும் குடும்பம் தான். அதே வேளை எங்களிடம் தேவையற்ற ரீதியில் அல்லது தவறான பழக்க வழக்கங்கள் இருக்கின்றன சொன்னால் அதற்கும் அடிப்படை காரணங்கள் குடும்பம் என்று தான் சொல்லிக்கொள்ள முடியும். உதாரணமாக நாங்கள் பார்க்கின்ற போது பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு முன்னால் சண்டை பிடிப்பார்கள் அல்லது பிறருடன் சண்டை பிடிப்பார்கள். அவ்வாறு சண்டை பிடிக்கின்ற போது இந்த சிறிய பிள்ளை அதை அவதானித்துக் கொண்டிருக்கும். நாங்கள் நினைக்கலாம் அது சிறிய பிள்ளை தானே, அதை வெளிப்படுத்த மாட்டார்கள் என்று சொல்லி நாங்கள் நினைக்கலாம். ஆனால் அந்த பிள்ளைகள் எங்களிடம் வெளிப்படுத்தாவிட்டாலும் கூட அவர்கள் பாடசாலையில் சென்று அந்த வன்முறைகளை தங்களுடைய நண்பர்களிடம் காட்டக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இவ்வாறெல்லாம் சிறுவர்கள் எங்களை பார்த்து பழகுகின்றார்கள், எங்களை பார்த்துத்தான் கற்றுக்கொள்கின்றார்கள். ஆகிய நாங்கள் மிக கவனமானவர்களாக இருக்க வேண்டும். அது மாத்திரமில்லாமல் பொறுப்புணர்வுடன் இருக்க வேண்டும். குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புடன் இருக்க வேண்டியது மிக மிக முக்கியமான ஒரு விடயம். நிறைய பத்திரிகையில் பார்க்கக்கூடிய ஒரு விடயமாக இருந்தது. முச்சக்கர வண்டியில் சென்று கொண்டிருக்கின்ற போது ஒரு குழந்தை வெளியில் எட்டி பார்க்கின்ற நிலையில் டிப்பர் மோதி அந்த இடத்திலேயே உயிரிழந்திருக்கின்றது. குழந்தைகளை பொறுப்புணர்ச்சியுடன் நாங்கள் வளர்க்கின்ற போது நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும். வீதியில் பயணிக்கின்ற போது எந்த பாதையால் பயணிக்க வேண்டும், வீதியில் எவ்வாறு செயற்பட வேண்டும், இந்த குப்பைகளை போடுவது கூட நாங்கள் சிறு பிள்ளைகளுக்கு சொல்லிவிடலாம். எந்த ஒரு குப்பைகளாக இருந்தாலும் அதை வீதியில் வீசக்கூடாது போன்ற இந்த நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுங்கள். பொறுப்புணர்வுடையவர்களாக இருங்கள். தந்தையாக இருந்தால் தந்தைக்கான பொறுப்பை கொடுங்கள், அது போல தாயாக இருந்தால் அதற்கான பொறுப்பை நீங்கள் கொடுங்கள். இவ்வாறு குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புடன் நடந்து கொள்கின்ற போது அந்த குடும்பம் மிக மிக சிறந்த ஒரு குடும்பமாக மாறக்கூடியதாக இருக்கின்றது. இன்று அநேகர் சொல்லுகின்ற விடயம், சில பிள்ளைகள் சொல்லுவார்கள், என்னுடைய தந்தை எனக்காக நேரம் ஒதுக்குகிறாரே இல்லை, என்னில் விருப்பம் இல்லை, என்னில் அன்பில்லை என்று சொல்லுகின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. சில சமயங்களில் நாங்கள் பார்க்கின்ற போது அது அவர்களுடைய ஒரு தியாகம் என்று கூட நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியும். தன்னுடைய பிள்ளை நன்றாக வளர வேண்டும், தன்னுடைய பிள்ளைக்கு நான் பணம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நான் வேலையில் பல மணி நேரம் தியாகம் செய்ய வேண்டியிருக்கின்றது. அவ்வாறு நான் தியாகம் செய்கின்ற போதுதான் என்னுடைய பிள்ளை சரியாக சந்தோஷமாக வளர்வார் என்பது அவருடைய எண்ணப்பாங்காக இருக்கும். இவ்வாறு இருக்கையிலே ஒரு சரியான புரிந்துணர்வை எங்களுடைய குடும்பங்களுக்கு கொண்டு வர வேண்டும். நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். சிறு வயதிலிருந்து நாங்கள் நல்ல விடயங்களை கற்றுக் கொடுக்கின்ற போது ஒரு நல்ல குடும்பத்தை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். பல நல்ல குடும்பங்கள் சேர்ந்து ஒரு சிறந்த சமுதாயத்தை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். இவ்வாறான சமுதாயங்கள் இருக்கின்ற போது நாங்களும் எல்லோரும் சந்தோஷமாக வாழ்ந்து கொள்ள முடியும். இல்லையா ஹரியரன்? நிச்சயமாக. இப்போ இந்த குடும்ப உறவுகள் என்று வரும்போது இன்றைக்கு இந்த கலிஸ்டா சொன்னது போலவே இன்றைக்கு சமூகத்திலே தனியாலை உடைக்கக்கூடிய அதே ரீதியத்திலே சமுதாயத்தினுடைய அடிப்படை கட்டமைப்பாக இருக்கக்கூடிய குடும்பத்தை சீர்குலைக்கக்கூடிய பல்வேறு விடயங்கள் இந்த சமுதாயத்திலே மலிந்து போய் இருக்கிறது. எனவே இந்த விடயங்களிலே குடும்ப பிரிவு நாங்கள் யாரை நேர்காணல் எடுத்தாலும் அல்ல எந்த பெரிய மட்டத்தில் இருப்பவர்களை நேர்காணல் எடுத்தாலும் அவர்கள் வைக்கக்கூடிய முதலாவது குற்றச்சாட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்கிறார்கள், பெற்றோர்கள் என்ன செய்கிறார்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூத்தவர்கள் முதியவர்கள் என்ன செய்கிறார்கள், தங்களுடைய பிள்ளைகளை கவனிப்பதை தவிர அவர்களை வளர்ப்பதை தவிர அவர்களுக்கு வேறு என்ன பெரிய தலையாய கடமை இருந்து விட போகிறது என்ற கேள்வியை எழுப்புறார். என்னதான் வெளியிலே போதைப் பொருள் இருந்தாலும், என்னதான் வெளியிலே சமூகத்தை சீர்குலைக்கக்கூடிய பல்வேறு விடயங்கள் இருந்தாலும், திசை திருப்பிகள் இருந்தாலும், குடும்பத்திலே இருக்கக்கூடியவர்கள் விடக்கூடிய பிள்ளைகள் எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே என்று கூறுவார்கள். எனவே அன்னை பெற்றோரை தாண்டி தான் ஒரு பிள்ளை இந்த சமூகத்துக்குள்ளே செல்ல போகிறது. எனவே அந்த ஊடகமாக இருக்கக்கூடிய பெற்றோர் என்ன செய்கிறார்கள் என்ற கேள்வியைத்தான் பலரும் எழுப்பிக் கொண்டிருக்கிறார். அதே போல குடும்ப உறுப்பினர்கள் எங்களோட குடும்பத்துக்கு எவ்வளவு பெருமை இருக்கு தெரியுமா, எங்களோட குடும்பத்தினுடைய வரலாறு தெரியுமா, வீரம் தெரியுமாண்டெல்லாம் நாங்கள் திரைப்படங்களே பார்த்துருப்போம். ஆனால் ஈழத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஒரு வீர வரலாறு இருக்கும். அந்த குடும்பத்திலே
மண்ணுக்காக உயிர் கொடுத்தவர்கள் பலர் இருக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள். உங்களுடைய தாத்தாவாக இருக்கட்டும், அல்லது அப்பாவாக இருக்கட்டும், பெரியப்பாவாக இருக்கட்டும், சித்தப்பாவாக இருக்கட்டும், அண்ணனாக இருக்கட்டும், பல்வேறு பேர் இன்றைக்கு நாங்கள் அந்த தினத்திலே தான் இருக்கிறோம். அப்ப இந்த விடயங்களை அவர்களுக்கு கூற வேண்டும். அவர் பிள்ளைகளுக்கு இருப்பார்கள், ஏன் அவர்கள் இதுக்கெல்லாம் இறந்து போனார்கள்? ஏன் இறந்து போனார்கள் என்றால், நீங்கள் இன்றைக்கு அடிமையாகி கொண்டிருக்கிறீர்கள், போதைக்கு அடிமையாகிறீர்கள், அதற்கு அடிமையாகிறீர்கள், இதற்கு அடிமையாகிறீர்கள், டிக்டாக்கு அடிமையாகிறீர்கள், லைக்ஸ்கள், கொமெண்ட்ஸ்கள், ஷேர்ஸ், வியூஸ், இந்த ஒரு போலியான உலகத்திற்கு அடிமையாகிறீர்கள். அப்படி நீங்கள் எதற்குமே அடிமையாக கூடாது என்பதற்காகத்தான் அவர்கள் இன்றைக்கு மண்ணுக்குள்ளே புதைந்து போய் கிடக்கிறார்கள். இன்றைக்கு அவர்கள் கண்கள் திறக்கும் பொழுது 6-5 மணிக்கு அவர்கள் கண்கள் திறந்து பார்க்கும் பொழுதும் இந்த சமுதாயம் அடைந்திருக்கக்கூடிய கேவலமான நிலையை கண்டு இதற்காகவா நாங்கள் இந்த புழுதியை இந்த மண்ணிலே பாய்ச்சினோம் என்றும் அவர்கள் வெட்கி தலை குனியக்கூடிய சூழ்நிலையை அவர்களுக்கு ஒருபோதும் உருவாக்கி விடாது. ஏனென்றால் எங்களுடைய அரசியல் அறம்பிழைத்திருக்கிறது. இப்படி ஒரு அரசியலை அவர்கள் கனவிலும் நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள். எங்களுடைய ஆயுத போராட்டம் அவனித்திருந்த போதிலும் அரசியலால் தமிழர்கள் தங்களை ஸ்திரப்படுத்திக் கொள்வார்கள், உரிமையோடு வாழ்வார்கள் என்று நினைத்திருப்பார்கள். ஆனால் அது இல்லை. எனவே குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் இந்த விடயங்களை, வரலாறுகளை, ஒரு இனத்தினுடைய வரலாறை நாங்கள் எப்படி அடுத்த சந்ததிக்கு கடத்த முடியும், அதே போல குடும்பத்தினுடைய கடந்த கால நினைவுகளையும் அல்லது கடந்த காலத்தில் இந்த குடும்பத்திலே வாழ்ந்திருக்கக்கூடிய பெரியவர்கள் அவர்கள் செய்திருக்கக்கூடிய சமுதாய பணிகள் அவற்றையெல்லாம் சொல்லும்போது பிள்ளைகள் தாங்களாகவே உணர்ந்து கொள்வார். இப்படி ஒரு குடும்பத்திலே நான் இப்படியான கீழ்த்தரமான செயல்களிலே ஈடுபட வேண்டுமான எண்ணம் அவர்களுக்குள்ளே தோன்றக்கூடியதாக இருக்கும். எனவே உங்களுடைய குடும்பம் சார்ந்த பல்வேறு விடயங்களை பிள்ளைகளுக்கு கூற பழகிக் கொடுங்கள். எனவே என்ன வழியிலே பிள்ளைகள் சமுதாயத்திலே சவால்களை, சிக்கல்களை எதிர்நோக்கினாலும் அது குடும்பத்திலிருந்து வெளிவரும் போதுதான் நடக்கும். எனவே குடும்பம் ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு வெளியிலிருந்து வரக்கூடிய விடயங்கள் பிள்ளைகளை ஆண்டாமலும் பிள்ளைகள் வெளியில் செல்லும் போது அவர்களுக்கு பாதுகாப்பாகவும் இந்த குடும்ப உறுப்பினர்கள் இருந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் நாங்களும் கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நிச்சயமாக ஹரியன் சொல்லியது போலவே பல விடயங்களை நாங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து வளர்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அவர்களுக்கு கடினமான நேரங்களில் நாங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும். சிலரை நாங்கள் பார்க்கின்ற போது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் சிறு பிள்ளைகளுக்கு அந்த சிறிய பிரச்சனைகளை கூட சில சமயங்களில் சரி செய்கின்ற ஒரு நிலைமை தெரியாது. அவர்கள் யோசித்துக் கொண்டிருப்பார்கள், சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள், யாரிடம் சொல்ல முடியும் என்று சொல்லி தங்களுக்குள்ளேயே போட்டு சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். இவ்வாறு இருக்கையிலெல்லாம் அவர்களுக்கு உறுதுணையாக நாங்கள் இருக்க வேண்டும். அவர்களுடைய பிரச்சனைகளை கேட்டறிய வேண்டும். அதனை எவ்வாறு தீர்த்து கொள்ள முடியும், எவ்வாறு அவர்கள் தங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் இவ்வாறான பிரச்சனைகள் வந்தால் எவ்வாறு முகம் கொடுக்க வேண்டும் போன்ற பல விடயங்களில் நாங்கள் தெளிவுபடுத்தப்பட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஒரு சில குடும்பங்களை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது உறவுகளுக்கு இடையில் எப்பொழுதுமே முரண்பாடுகள், எங்களுடைய குடும்பங்களாக இருக்கட்டும் அல்லது ஒவ்வொரு சமூக ரீதியாக நாங்கள் பார்க்கின்ற போதும் கூட குடும்பங்களுக்கு இடையில் முரண்பாடுகள், தேவையற்ற வார்த்தை பிரியங்கள் போன்ற பல விடயங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நாங்கள் நினைக்கின்றோம் எல்லோருமே இந்த பூமியில் குறிப்பிட்ட காலம் தான் வாழ போகின்றோம். ஆனால் இந்த குறிப்பிட்ட காலங்களுக்குள் கோபம், சண்டை, அது மாத்திரமல்லாமல் பிரச்சனைகள் என்று சொல்லி பல மன நெருக்கடிகளுக்கு ஆளாகி கொண்டிருக்கின்றோம். குடும்பத்தவர்கள் குறிப்பாக முக்கியமாக நாங்கள் பார்க்கின்ற போது ஒற்றுமையாக இருந்து பழகுங்கள். ஏனென்று சொன்னால் ஒருவருக்கு ஒருவர் ஆதரவாக இருக்கின்ற போதுதான் நாங்கள் பலமானவர்களாக இருக்கக்கூடியதாக இருக்கும். உண்மையில் நாங்கள் பார்க்கின்ற போது பல விடயங்களை அறிந்து பார்த்திருப்போம். சிறுவயதில் கூட நாங்கள் இந்த கதைகளை படித்திருக்கின்றோம். என்று சொன்னால் இந்த ஒற்றுமையை பலம் போன்ற பல கதைகளை படித்திருக்கின்றோம். இந்த கதைகள் எல்லாம் எங்களுக்கு கற்றுத்தந்த ஒரு விடயம் என்று சொன்னால் நாங்கள் ஒற்றுமையாக வாழ்கின்ற போது அந்த ஒற்றுமை எங்களை இன்னும் பலமிக்கவர்களாக மாற்றக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு இடையில் முரண்பாடுகள், போட்டிகள், பொறாமைகள் என்று சொல்லி குரோதங்களை வளர்த்து கொண்டிருக்காமல் சமாதானமாக வாழ பழகுங்கள். நீங்கள் சமாதானமுடையவர்களாக வாழுகின்ற போது அந்த உங்களுடைய குடும்பம் மட்டுமல்ல, ஒவ்வொருவரும் பார்த்து வியக்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய அந்த அன்பின் வெளிப்பாடு இருக்கக்கூடியதாக இருக்கும். அது மாத்திரமல்லாமல் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் அன்பை விதையுங்கள் என்றுதான் நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியும். அன்பாக நாங்கள் செயற்படுகின்ற போது நாங்கள் எங்களுடைய குடும்பத்தில் அடுத்தடுத்த சந்ததியினரை ஒரு சரியான வழிப்படுத்தலில் கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கின்றது. தொழிலாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், சமூக சேவையாக இருக்கட்டும், ஒவ்வொரு விடயங்களிலும் பிள்ளைகளை ஊக்குவியுங்கள். ஒவ்வொரு விடயங்களையும் பிள்ளைகள் ஆரம்பிக்கின்ற போது பாராட்டுங்கள், ஒருத்தர் தட்டி கொடுங்கள். ஒரு விடயத்தை பாராட்டக்கூடிய வகையில் செய்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு பாராட்ட வேண்டும். அடுத்த கட்டம் எவ்வாறு செல்ல வேண்டும் என்று சொல்லி எங்களால் முடிந்த வரைக்கும் நாங்கள் வழிநடத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். பலரை பார்க்கின்ற போது நன்றாக படித்திருப்பார்கள் அல்லது ஒரு குறிப்பிட்ட நிலையில் இருப்பார்கள். அடுத்த கட்டம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தெரியாமலே தங்களுடைய வாழ்க்கையை தொலைத்து விடுவர்களாக இருக்கிறார்கள். அவ்வாறு இருக்கையில் சரியான வழிகாட்டுதலை நீங்கள் வழங்குங்கள். அது மாத்திரமல்லாமல் பண்பாடுகள், மரபுகள் போன்ற விடயங்களை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ஹரியன் சொன்னது போலவே எங்களுடைய வாழ்க்கை பாதையில் நாங்கள் எத்தனையோ துயரங்களை சுமந்திருக்கின்றோம், எவ்வளவோ பாடுகள், எவ்வளவோ விடயங்களை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். எங்களுடைய அடுத்தடுத்த சந்ததியினருக்கு இதனை நாங்கள் கடத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். என்று சொன்னால் இந்த தமிழினத்தினுடைய பெருமை எல்லோருக்குமே சென்றடைய வேண்டியதாக இருக்கின்றது. எங்களுடைய அடுத்தடுத்த சந்ததியினர் இதை அறியாமலே போய்விடக் கூடாது. என்று சொன்னால் எங்களுடைய தமிழர்கள் அவ்வளவு துன்பமடைந்திருக்கிறார்கள், எத்தனையோ பேர் உயிர் இறந்திருக்கிறார்கள். இவ்வாறு நாங்கள் பார்க்கின்ற போது தொடர்பாக அவர்கள் தெரிந்திருத்தல் அவசியமாக இருக்கின்றது. இந்த விடயங்களாக இருக்கட்டும் அல்லது பண்டிகை
நம்பிக்கைகளாக இருக்கட்டும், மரபுகளாக இருக்கட்டும், அவற்றை கற்றுக் கொடுங்கள். எங்களுடைய எதிர்கால சந்ததியினரும் அதனை பேணி பாதுகாக்க வேண்டும். எங்களுடன் இது முடிந்து போகக்கூடாது. அடுத்தடுத்த சந்ததியினரும் இது தொடர்பாக அறிந்திருத்தல் வேண்டும். இந்த உணர்வெழுச்சிகள் அவர்களுக்கும் தெரிந்திருக்க வேண்டும் என்பதுதான் நாங்களும் இந்நிகழ்ச்சியின் வாயிலாக சொல்லிக் கொள்ளக்கூடிய விடயமாக இருக்கின்றது இல்லையா ஹரிஹரன்? நிச்சயமாக. எனவே எங்களுடைய குடும்பம் என்பது அடுத்த தலைமுறை உருவாக்கக்கூடிய விடயமாக இருக்கு. எனவே குடும்ப உறுப்பினர்கள் இந்த விடயங்களிலே சிந்தித்து செயலாற்றுங்கள். ஏனென்றால் காலம் மிக பலமான காலம் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வரக்கூடியது. எனவே கால மாற்றுதல்களிலே பல்வேறு சமூக மாற்றங்கள் ஏற்படலாம். சமூக மாற்றங்களிலே எங்களுடைய அடுத்த சந்ததிகள் அடிபட்டு விடக்கூடாது. எனவே குடும்பம் தான் இன்றைக்கு எங்களுடைய அடிப்படை தேவையாக இருக்கிறது. எனவே வெளிக்காரணிகளிலிருந்தும் அகக்காரணிகளிலிருந்தும் பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கு. அதே போல இன்றைக்கு ஐநா வெளியிடக்கூடிய அறிக்கையிலே ஒரு நாளிலே குடும்ப உறுப்பினர்களால் வன்முறைகள் எதிர்நோக்கக்கூடிய பெண்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு செல்கிறது. எனவே குடும்பத்துக்கு உள்ளேயும் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் காணப்படும். எல்லாவற்றையும் களைந்து எங்களுக்கு என்று ஒரு பண்பாடு இருக்கிறது. தமிழர்கள் எங்களுக்கு என்று ஒரு கலாச்சாரம் இருக்கிறது. அண்மையில் இந்த பாராளுமன்றங்களில் நடைபெறும் விவாதம் தான் இந்த ஒருத்தனுக்கு ஒருத்தி என்ற விவாதம் போல தமிழர்களுக்கு என்று ஒரு பண்பாடு இருக்குது. எனவே எங்களுடைய பண்பாடு பழக்க வழக்கங்களை நாங்கள் சரியாக பேண தொடங்கினாலே இந்த வன்முறை சம்பவங்கள், எங்களுடைய குடும்ப உறவுகள், எங்களுடைய குடும்பங்களுக்கு கூடிய நெருக்கத்தன்மை எல்லாமே அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். எனவே அன்பு, பாசம், நேசம், காதல் இந்த விடயங்கள்லாம் எங்களை வன்முறைகளில் இருந்து மீட்டெடுக்கக்கூடியதாக இருக்கு. எனவே இந்த மண் மீது தன்னுடைய சொந்தங்கள், குடும்பம், உற்றார் உறவினரை விட மண் மீது நேசித்து மண் மீது கொண்ட காதலால் என்று மண்ணுக்குள்ளே உறங்கி கொண்டிருக்கக்கூடியவர்களுடைய இந்த நாளிலே நாங்கள் எங்களுடைய அடுத்த சந்ததி அவர்கள் எப்படி எங்களுடைய சந்ததி வாழ வேண்டும் என்பதற்காக தங்கள் இன்னுயிர்களை செங்குருதியிலே ஆகுதியாக்கினார்களோ அவர்களுடைய கனவுகளை ஒருபோதும் பொய்யாக்கி விடாது. அடுத்த வருடம் இதே நாளிலே அவர்கள் கண் திறக்கும் போது எங்களுடைய சந்ததி நல்லதொரு சந்ததியாக அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய, இந்த போதைக்கு அடிமையாகாமல், ஏனைய இந்த சமூக வலைத்தளங்கள், சமூக பிறல்களுக்கெல்லாம் அடிமையாகாமல் அவர்கள் நேசித்த அந்த கனவை தூக்கி சுமக்கும் ஒரு சந்ததியாக இந்த சந்ததி மிளிர வேண்டும் என்பதை நாங்களும் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்று உங்களின் ஹரிஹரன் மற்றும் கலைஞர் ஜெயக்குமார். நன்றி.